வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரசம், அதுக்கப்புறம் வந்து புதினா தொகையல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரசத்துக்கு வந்து எப்பயும் போல ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு கையில நல்லா கசக்கிட்டு புளி தண்ணியும் சேர்த்து மஞ்சள் பொடியும் போட்டு இங்கே வச்சிருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். அது இந்த பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள புதினா தொகையலுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வரமிளகா, எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல ஒரு கைப்பிடிக்கு உளுந்து போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருக்கு, ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி மட்டும் வறுத்துக்கிறோம். புளியும் வறுபட்டுருக்கு, ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் ரசத்துக்கு புளி தண்ணி விட்டுருந்தோமோ அதை நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ வந்து ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் பருப்பு ஜலத்தையும் சேர்த்துருவோம். ரசப்பொடியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இப்போ தொகையலுக்கு வறுத்ததெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இந்த புளியும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ வந்து பருப்பெல்லாம் அரைச்சாச்சு. நம்ம வந்து புதினாவை அப்படியே சேர்த்துக்கலாம். புதினாவை வதக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். தேவையான உப்பு, புதினா சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தொகையல் ரெடி ஆகிடுத்து. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நாம தொகையல் அரைச்சாச்சு. இந்த பக்கம் ரசத்துக்கு வந்து ரசப்பொடி போட்டிருந்தோம், கொஞ்சமாக வந்து பருப்பு ஜலம் சேர்த்துருந்தோம். அந்த ரசப்பொடியோட பச்சை வாசனை போக கொதிச்செடுத்து இப்போ பேலன்ஸ் இருக்கிற பருப்பு ஜலத்தையும் சேர்த்துருவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி நுரைச்சி வரட்டும். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடுகு, கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு. மூடி வச்சிடலாம், உருளைக்கிழங்கு வேகட்டும். ரசம் இந்த பக்கம் நுரைச்சி வந்துடுது. இந்த பக்கம் இழுப்ப கரண்டி வச்சிருக்கேன், நெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிடுது. கடுகு சீரகம் ரசத்துக்கு தாளிச்சிடலாம். மேலாக கொத்தமல்லி போட்டுரும். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுது. இப்போ இதுக்கு காரம் மட்டும் சேர்த்துருவோம். காரத்துக்கு வரமிளகா பொடி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பெருங்காய பொடி, இப்போ அரிசி மாவு சேர்த்துப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி விட்டுட்டோம்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான், அப்படியே பரத்தி விட்டுரும். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பருப்பு ரசம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி, அதை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அப்படியே சிம்லேயே வச்சாச்சு. அப்புறம் புதினா தொகையல். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பருப்பு ரசத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டு பண்ணி பாருங்கள், வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.